நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை லயோலா கல்லூரியிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நீட்டை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது சார்ந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கருப்பு உடையணிந்து மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் சுப்பராமன் இணைந்திருக்கிறார். சுப்பராமன், தொடர்ந்து பல இடங்களிலையும் தமிழகத்திலையும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. தற்பொழுது லயோலா கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அவங்க என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? முழுமையான விவரங்களை வழங்கலாம். பொதுமை வணக்கம். இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் நாடு முழுவதுமே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டெல்லியில் இதற்காக மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். அதே போல நாடாளுமன்றத்துல இந்த விவகாரம் தொடர்பாக குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக பல்வேறு இந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களும் நீட்டுக்கு எதிராக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்று காலை நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் லயோலா கல்லூரியின் வாயிலில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் கல்லூரி நிர்வாகத்திற்கும் அதே போல மாணவர்களுக்கும் அந்த பேச்சுவார்த்தை என்பது ஏற்பட்டது. அதாவது இந்த போராட்டங்கள் எல்லாம் நடத்தக்கூடாது என்று பேசப்பட்டதாக சொல்லப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கல்லூரிக்கு வெளியே போராட்டம் செய்யாமல் தற்பொழுது கல்லூரிக்கு உள்ளேயே இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் கருப்பு உடை அணிந்தும் அதே போல இந்த நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும் என்று இந்த பதாகைகளை ஏந்தி அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிரான அந்த முழக்கங்களை குறிப்பாக ஏற்கனவே இருந்தது போன்ற 12ஆம் வகுப்பு அந்த தேர்வு முடிவின் அடிப்படையிலே இந்த மருத்துவ சேர்க்கையை மேற்கொள்ள வேண்டும். நீட் தேர்வினால் பல குளறுபடிகள் ஏற்படுகிறது. பல மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பல மாணவர்கள் இதனால் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், அதாவது முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக, அதாவது நேற்று இரவு வீடியோ மூலமாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அதில் சில மாற்றங்களை, அதாவது நீட் தேர்வில் சில மாற்றங்களை கொண்டு வரலாமா என்பது குறித்தும் இன்று நடக்கக்கூடிய இந்த மத்திய அமைச்சரகத்துல விவாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்ட நிலையில் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றுதான் நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சிகளில் தொடங்கி மாணவர் அமைப்புகள், மாணவர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியை பொறுத்தவரை 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கு உள்ளிருப்பு போராட்டமாக நீட் தேர்வுக்கு எதிராக இந்த கண்டன இந்த முழக்கங்களை எழுப்பி அதே போல மாணவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும், டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு எதிராகவும் அவர்கள் அந்த கண்டன கோஷங்களை எழுப்புகிறார்கள். குறிப்பாக நீட் தேர்வு அறவே ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோடு தான் தற்போது மாணவர்கள் அங்கு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.